Hello guys, again welcome back to my channel. இப்போ கரண்ட் டேட்ல நம்ம அண்டர் 20k பட்ஜெட்ல மொபைல் வாங்கலாம்னு கடைக்கு போனா அங்க நமக்கு அவேலபிளா இருக்கிறது சில மாடல்ஸ் மட்டும் தான். அதுல ஒரு மொபைல் தான் OPPO A78 5G. இந்த மொபைல் ஆஃப்லைன் மார்க்கெட்ல 19000 க்கு சேல் பண்றாங்க. பட் இந்த பிரைஸ்க்கு 1000 வர்த்தா இருக்கக்கூடிய சில கிஃப்ட்டும் நமக்கு பிரசன்ட் பண்றாங்க. சோ இன்னைக்கு நம்ம இந்த OPPO A78 5G மொபைல் கொடுக்கிற பிரைஸ்க்கு வர்த்தா வாங்கலாமா வேணாமா அப்படிங்கற ஃபுல் டீடைல் தான் பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அட் தி சேம் டைம் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதா எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா அடுத்த வீடியோ கொஞ்சம் பெட்டரா மேக் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஆன்லைன் மொபைல்ஸ்க்கும் ஆஃப்லைன் மொபைல்ஸ்க்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் தான். ஆன்லைன்ல லோ பிரைஸ்க்கு எக்கச்சக்க அட்வான்ஸ்டு ஸ்பெக்ஸ்லாம் கொடுப்பாங்க, பட் குவாலிட்டி ஆவரேஜா தான் இருக்கும். ஸோ ஆன்லைன் மொபைல் எப்பவுமே ஸ்பெக்ஸ் வைஸ் ரொம்பவே பெஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க. நீங்க நல்ல குவாலிட்டியில ரொம்ப நாள் யூஸ் பண்ற மாதிரி ஒரு ஃபோன் தேடுறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஆஃப்லைன் ஸ்டோர் விசிட் பண்ணி பாருங்க. ஆஃப்லைனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா குவாலிட்டி வைஸ் பெஸ்ட்டாகவே பண்ணியிருப்பாங்க. ஓகே, இப்போ OPPO A78 5G யோட ஸ்பெக்ஸ்க்கு வருவோம். ஃபர்ஸ்ட் இந்த மொபைல 6.56 இன்ச் HD+ டிஸ்ப்ளே 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்ல கொடுத்திருக்காங்க. இது ஒரு IPS டிஸ்ப்ளே தான். பீக் பிரைட்னஸ் 600 nits கொடுத்திருக்காங்க. ப்ரொடெக்ஷன் வர பாண்டா கிளாஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. தென் பேட்டரின்னு வர 5000 mAh கொடுத்திருக்காங்க. 33 வாட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. ஸ்மார்ட் போனை பொறுத்தவரை மேக்ஸிமம் பேட்டரி கன்சம்ப்ஷன் டிஸ்ப்ளே தான் எடுத்துக்கும். பட் இங்க டிஸ்ப்ளேல எந்த ஒரு அட்வான்ஸ்டு ஸ்பெக்ஸும் இல்லாததுனால பேட்டரி பேக்கப் நீங்க எதிர்பார்க்கறத விட பெட்டராகவே இருக்கும். தென் ப்ராசஸர் வர டைமென்சிட்டி 700 யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸர் ஸ்பீட் ஓரளவுக்கு ஓகேவா இருக்கும். இந்தியாவில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த 5G பேண்டை சப்போர்ட் பண்ணும். அதே நேரம் ஸ்டோரேஜ்னு வர LPDDR4X RAM அண்ட் UFS 2.2 ஸ்டோரேஜ் டைப்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸர் அண்ட் ஸ்டோரேஜ் ரெண்டுமே மல்டி டாஸ்கிங் அண்ட் லைட் கேமிங்க்கு பெட்டரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். தென் இம்பார்ட்டண்டா கேமரான்னு வர 50 மெகா மெயின் கேமரா அண்ட் 2 மெகா டெப்த் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. அதே நேரம் ஃப்ரண்ட்ல ஒரு 8 மெகா செல்ஃபி கேமராவும் கொடுத்துருக்காங்க. இமேஜ் குவாலிட்டி கொஞ்சம் பாலிஷ் பண்ண மாதிரி தான் இருக்கும். டீடைல்ஸ் பெருசா எதிர்பார்க்க முடியாது. கலர்ஸ் ஆவரேஜா தான் இருக்கும். டைனமிக் ரேஞ்சும் ரொம்பவே ஆவரேஜா தான் இருக்கும். பட் லுக்ஸ் வைஸ் பார்க்க ஆப்ஜெக்ட் ரொம்பவே பெட்டரா இருக்கும். ஃப்ரண்ட் கேமராவும் ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. சேம் பிரைமரி கேமராவுக்கு சொன்ன அதே தான். வீடியோன்னு வர ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலயுமே 30 fps மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். வீடியோ ஸ்டெபிலைசேஷன் அண்ட் 4K இந்த மாதிரி எந்த ஒரு அட்வான்ஸ்டு ஸ்பெக்ஸுமே இங்க கொடுக்கல. பட் இந்த மொபைல்ல ஹைலைட்டான விஷயமே இதுதான். பேக் சைடு இருக்க டிசைன் இது நல்ல பிரீமியமா இருக்கு. பார்க்கறவங்கள நல்லா அட்ராக்ட் பண்ணவும் செய்யுது. கிளாஸ் பேக் இருக்கிறதுனால ஸ்கிராச்சஸ் எதுவும் விழாது. தென் அடிஷனல் ஸ்பெக்ஸ்னு வர டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி கேட்க டீசெண்டா இருக்கு. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. இது நல்லா ஃபாஸ்டாவே ஒர்க் ஆகுது. சாஃப்ட்வேர்னு வர கலர் OS 13 Android 12 மேல பில்ட் பண்ணிருக்காங்க. கன்க்ளூஷன் வர இந்த மொபைல்ல டிசைன் ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஒரு ஸ்டாண்டர்டான பேட்டரி லைஃப் வேணும்னா கண்டிப்பா இந்த மொபைல் ட்ரை பண்ணலாம். தென் 8GB விர்ச்சுவல் RAM கொடுத்துருக்கிறதுனால நீங்க நிறைய அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ண முடியும். அதே நேரம் நல்ல பில்ட் குவாலிட்டி இந்த மொபைல்ல எதிர்பார்க்க முடியும். ஸோ இப்போதைக்கு அண்டர் 20k பட்ஜெட்ல ஆஃப்லைன் ஸ்டோர்ல பெஸ்டான ஒரு 5G ஃபோன் வேணும்னா இந்த மொபைல் ஒரு பெஸ்ட் சாய்ஸா தான் இருக்கும். ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாதவங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா தான் இருக்கும். ஓகே, அவ்வளவுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவை லைக் பண்ணிருங்க. சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. தேங்க்யூ.